நம்ம ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துலாம். பிரிண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். டே 1 டே 2 அந்த எல்லா வீடியோஸுமே போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி நான் டே 3யும் போட்டேன். ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பிரிண்ட் அப்படின்னு நம்ம போட்டுட்டு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணணும். தென் அதில் ஸ்டார்டிங்கில் ஒரு டபுள் குவாட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு டபுள் குவாட்ஸ் அண்ட் சிங்கிள் குவாட்ஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். டபுள் குவாட் இஸ் பெட்டர். ஹலோ வேர்ல்டு அப்படின்னு போட்டு லாஸ்ட் ஒரு எண்டிங்கில் ஒரு டபுள் கொட்டேஷன் மார்க் போட்டு தென் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவுட்புட் போய் பார்த்தோம் அப்படின்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ கீழே போய் பார்த்தோன்னா கீழே எந்த எரருமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பிரிண்ட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம சேம் அதே மாதிரி ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு தென் அதில் ஒரு டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணிவிட்டு தென் வி புட் மை நேம் இஸ் காயத்ரி. ஸோ அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஸோ அதுலேயே லாஸ்ட்டு ஒரு டபுள் கொட்டேஷன் போட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இப்போ போய் அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக மை நேம் இஸ் காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஸோ லெட் செக் இட். ரன் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ மை நேம் இஸ் காயத்ரின்னு வந்திருக்கு. ஸோ கீழே எதுக்கு எரர் காமிச்சு அப்படின்னா நம்ம பிரிண்ட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு பாதியிலே நம்ம விட்டுட்டோம்ல. ஸோ அதனால எரர் காமிக்கி திஸ் இஸ் நாட் அ மிஸ்டேக். இப்போ நம்ம அதை வந்து கண்டினியூ பண்ணலாம். பிரிண்ட் அப்படின்னு போட்டு நான் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு 25 அப்படின்னு போட்டிருக்கேன் ஒரு வேல்யூ. தென் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கீழேயும் பிரிண்ட் அப்படின்னு போட்டு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். சேம் லைக் அதே மாதிரி ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு 10 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அவுட்புட் போய் பார்த்தோன்னா 25 அண்ட் 10 ரெண்டுமே வந்து அவுட்புட்டாக கிடச்சிருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ லைக் ஒரு சம்திங் ஒரு வேல்யூ கொடுத்து ஆல்ஃபபெட்ஸ் வேல்யூ கொடுத்துட்டு ஏ பி அந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு ஒரு சம்திங் ஸ்ட்ரிங் ஏதாவது கொடுத்துட்டு நம்ம அவுட்புட் என்ன கிடைக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் நான் கொஞ்சம் எரர் வர மாதிரி கொடுத்துருங்க. ஸோ அப்போ தான் வி வில் ஃபைண்ட் என்ன மிஸ்டேக் வந்தால் என்ன மாதிரி எரர் வந்து காமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறேன். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு பைத்தான் உடச்சு டைப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பி இஸ் ஈக்குவல் டு சம்திங் என்ன போடலாம், பிரிண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போடலாம்னு நினச்சிருக்கேன். ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷன் போடலாம். பி இஸ் ஈக்குவல் டு பிரிண்ட் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம பைத்தான்லேயே ஆல்ரெடி ஒரு மிஸ்டேக் விட்டுருக்கோம். அது என்னன்னு தெரியுதா? கெஸ் பண்ண முடியுதா சொல்லுங்கள் கமெண்ட். தென் பி இஸ் ஈக்குவல் டு பிரிண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம போட்டாச்சு. ஸோ நம்ம சேம் ஏ இஸ் ஈக்குவல் டு பைத்தான் சொல்லி நம்ம போட்டோம்ல. ஸோ அதே மாதிரி பி இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு பிரிண்ட் ஃபங்க்ஷன் போடும்போது ஸோ அதுலேயே நம்ம மிஸ்டேக் விட்டுருக்கோம். ரெண்டுலேயும் சேம் மிஸ்டேக் தான். ஸோ என்ன மிஸ்டேக்னு கெஸ் பண்ணி நீங்கள் கமெண்ட்டில் ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டிங்க. நான் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே நீங்கள் கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணிடுங்க. ஸோ பார்த்தீங்களா, ஸோ நம்ம எரர் இருக்குது. ஸோ என்ன எரர் அப்படின்னு நமக்கு வந்து தெரியல இல்லையா? ஸோ இப்போ திருப்பியும் நம்ம வந்து செக் அவுட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா பிரிண்ட் ஏ கமா பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இப்படி நம்ம கொடுக்கும் போதும் அதில் வந்து நம்ம எரர் வந்து கிளியர் ஆகுமானா ஆகாது. பிகாஸ் நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணது அந்த இதில் இல்லை, ஏ அண்ட் பி அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதில் வந்து பைத்தான் பிரிண்ட் ஃபங்க்ஷன் சொல்லி கொடுத்தோம். அதில் தான் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் தான் அது மிஸ்டேக் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து அவுட்புட் வந்து வரல. ஸோ லெட்ஸ் டேக் இட் அவுட். இதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியுதுல, என்னென்னா பைத்தான் அப்படின்னு போட்டிருக்கோம்ல அதில் டபுள் குவாட்ஸ் யூஸ் பண்ணல. ஸோ ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கில். ஸோ பிலேயும் அதே சேம் மிஸ்டேக் தான் நம்ம விட்டுருக்கோம். ஸோ நம்ம அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணாமல் நம்ம போய் ரன் பண்ணி பார்த்தோம் அவுட்புட்டை அப்படின்னா அது வந்து கிடைக்காது. ஸோ அகெயின் நான் வந்து செக் பண்ணுற பாருங்கள், அதில் குவாட்ஸ் போடாமல் ஸோ மிஸ்டேக் தான் வருது. ஸோ பைத்தான் அப்படின்றதுக்கு ஒரு ரூல் இருக்குது. ஸோ அந்த ரூலை நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னா அது மிஸ்டேக் தான் அகெயின் அண்ட் அகெயின் காமிக்கும். ஸோ வந்து நம்ம திருப்பியும் நம்ம இந்த பிரிண்ட்டில் தான் மிஸ்டேக் விட்டுருக்கோம் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டு நம்ம அதிலே வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா we get some error. ஸோ இப்போ நான் திருப்பியும் ரன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். ஸோ மிஸ்டேக் வந்து வந்திருக்கு. ஸோ எரர் காட்டுருச்சு. ஸோ நான் திருப்பி இப்போ என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது என்ன மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு பிரிண்ட் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ஸோ அதில் தான் மிஸ்டேக் இருக்குது அப்படின்றது we can get it. ஸோ இப்போ நான் அதில் போய் பிரிண்ட் ஃபங்க்ஷனில் டபுள் குவாட்ஸ் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிறேன் மிஸ்டேக்கை. ஸோ இப்போ போய் நம்ம அவுட்புட் பார்த்தோன்னா கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இட்ஸ் கரெக்ட். அண்ட் லெட்ஸ் கம்ப்ளீட் த கிளாஸ்.